சாந்தி. சிவ பகவானுடைய அவ்யக்த மகாவாக்கியம் 31/12/2023. संगम युग के प्राप्तियों की प्रालब्ध का अनुभव करो, मास्टर दाता மகா சகயோகி பனோ. சங்கம யுகத்தின் பிராப்திகளின் பலனை அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் வள்ளல் மகா சகயோகி ஆகுங்கள். आज भाग्य विधाता बाप अपने श्रेष्ठ भाग्यवान बच्चों को देख रहे हैं. இன்றைக்கு பாக்கியத்தை உருவாக்கும் வள்ளல் தந்தை தன்னுடைய சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். हरेक बच्चे की भाग्य की रेखाएं देख देख भाग्य विधाता बाप भी हर्षित होते हैं, क्योंकि सारे कल्प में चक्कर लगाओ तो आप जैसा श्रेष्ठ भाग्य किसी धर्मात्मा, महानात्मा, राज्य अधिकारी आत्मा किसी का भी इतना बड़ा भाग्य नहीं है जितना आप संगम युगी श्रेष्ठ आत्माओं का है. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய பாக்ய ரேகையை பார்த்து பார்த்து பாக்ய விதாத்தா தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா முழு கல்பத்திலையும் சுற்றி வந்து பாருங்க, உங்களை போல சிரேஷ்ட பாக்யம் எந்த தர்மாத்மா, எந்த மகானாத்மா, எந்த ராஜ்ய அதிகாரி ஆத்மா யாருக்குமே இவ்வளோ உயர்ந்த பாக்யம் கிடைச்சதில்லை. जितना आप संगम युगी श्रेष्ठ आत्माओं का, எந்த அளவு சங்கம யுக சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த அளவு. मस्तक से अपने भाग्य की रेखाओं को देखते हो, நெற்றியில் உங்களோட பாக்ய ரேகையை பார்க்குறீங்களா? बाप दादा हरेक के बच्चे के मस्तक में चमकती हुई ज्योति की रेखा श्रेष्ठ देख रही हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைங்களோட நெற்றியில் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியினுடைய சிரேஷ்ட ரேகையை பார்க்கிறார். आप सभी अपनी रेखाएं देख रहे हो ना? நீங்கள் எல்லாரும் கூட உங்களோட ரேகையை பார்க்குறீங்களானே? नैनों में देखो तो स्नेह और शक्ति की रेखाएं स्पष्ट है. கண்களில் பார்க்குறப்ப அன்பு மற்றும் சக்தியோட ரேகைகள் தெளிவாக இருக்கு. मस्तक में देखो मधुर श्रेष्ठ वाणी की रेखाएं चमक रही है. உங்களுடைய வாயில் பார்க்குறப்ப மதுரமான சிரேஷ்ட வார்த்தைகள் என்ற ரேகைகள் ஜொலிச்சிட்டே இருக்குது. ஹோட்டோ பர் தேக்கோ ரூஹானி முஸ்கான், உங்களோட இதழ்களில் ஆன்மீக புன்சிரிப்பு. ரூஹானி குஷிக்கு ஜலக்கி ரேகா திக்காய் தே ரஹி, மற்றும் ஆன்மீக குஷியினுடைய ஜொலிப்பு ரேகை தென்படுகிறது. ஹிருதய் மே தேக்கோ வ தில் மே தேக்கோ तो दिलाराम के लव में लवलीन रहने की रेखा स्पष्ट है. ஹிருதயத்தில் பாருங்க, உள்ளத்தில் பாருங்க, திலாராமோட அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய சிரேஷ்ட ரேகை தெளிவாக தெரியுது. हाथों में देखो दोनों ही हाथ सर्व खजानों से संपन्न होने की रेखा देखो. உங்களோட கைகளில் பார்க்குறப்ப கைகளில் அனைத்து பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ரேகை தென்படுது. पाँव में देखो हर कदम में पदम की प्राप्ति की रेखा स्पष्ट है. உங்களுடைய பாதங்களில் பார்க்குறப்ப ஒவ்வொரு அடியிலையும் கோடி மடங்கு பிராப்தியினுடைய ரேகை தெளிவாக இருக்குது. கித்தனா படா பாக்ய ஹே, எவ்வளோ உயர்ந்த பாக்யம் இது. भाग्य विधाता बाप ने हर बच्चे के पुरुषार्थ से श्रेष्ठ कर्मों की कलम से ये सब रेखाएं खींचने की खुली दिल से खुली छुट्टी दे दी है. भाग्य विधाता बाबा ஒவ்வொரு குழந்தைங்களுடைய புருஷார்த்தத்தின் மூலமாக சிரேஷ்ட கர்மங்கள் என்ற எழுதுகோள் மூலமாக அனைத்து ரேகைகளையும் வரைவதற்கு திறந்த உள்ளத்தோடு பாபா எல்லாருக்கும் அனுமதி கொடுத்து விட்டார். जितना लकीर लंबी खींचने चाहो उतनी खींच सकते हो, लेकिन समय के अंदर எவ்வளோ நீளமாக உங்கள் ரேகையை வரையணுமோ வரைஞ்சிக்கலாம், ஆனால் நேரத்துக்குள்ளே வரையணும். बाप ने कलम आपके हाथ में दिया है. பாபா பாக்யத்தை வரைகிற பேனா எழுதுகோலை உங்கள் கையில் கொடுத்துட்டார். तो वह लकीर खींचने आती है, ரேகை வரைய வருதா? खींची है या खींचना नहीं आती है? ஏற்கனவே வரைஞ்சிட்டிங்களா உங்கள் ரேகையை, அல்லது இன்னும் வரைய வரலையா? सभी को आती है, எல்லாருக்கும் வரைய வருது தானே? तो इस समय के भाग्य की रेखा सारा कल्प सदा साथ चलती है. இந்த நேரத்தோட பாக்ய ரேகை
முழு கல்பத்தில் உங்கள் கூடவே இருக்கும். क्योंकि அவினாஷி பாப் கி அவினாஷி ரேகா, ஏனென்றால் அழிவற்ற தந்தையின் அழிவற்ற ரேகை. तो सदा अपने श्रेष्ठ भाग्य की रेखा स्मृति में रहती है. அப்போ சதா தன்னுடைய சிரேஷ்ட பாக்ய ரேகை உங்கள் நினைவில் இருக்கா? रहती तो है, लेकिन कभी एमर्ज रहती है, कभी मर्ज रहती है. वो सदा ही एमर्ज रहती है. எல்லாருக்கும் இருக்குது, ஆனால் அவ்வப்போது எமர்ஜாக இருக்குது, அப்பப்போ மர்ஜ் ஆகிடுது. ஏன் சதா எமர்ஜாக இல்லை? इसमें कम हाथ उठा रहे, இதில் குறைவாக தான் கை தூக்குறீங்க. देखना सदा एमर्ज रहे, பாருங்கள் சதா அது வெளிப்பட்டு இருக்கணும். एमर्ज रहने की निशानी है कि पुरानी स्मृतियाँ, पुराने संस्कार की रेखाएं मर्ज हो जाती है. எமர்ஜாக இருக்கக்கூடிய அடையாளம் என்னென்னா, பழைய நினைவுகள், பழைய சன்ஸ்காரத்தோட ரேகைகள் मर्ज ஆகி விடுகிறது. कभी भी पुराने संस्कारों की रेखाएं व पुरानी बातों की स्मृति की रेखाएं எமர்ஜ் न हो, मर्ज हो. ஒருபோதும் பழைய சன்ஸ்காரத்தோட ரேகைகள், பழைய விஷயங்களுடைய நினைவு ரேகைகள் வெளிப்படவே கூடாது, அமுங்கி இருக்கணும். और मर्ज रहते रहते समाप्त हो जाए. அமுங்கி அது என்ன ஆகிடணும்? அழிஞ்சே போயிடணும். बाप दादा वर्तमान समय सभी बच्चों को वर्तमान संगम युग की प्राप्तियों की प्रालब्ध रूप में देखना चाहते हैं. பாப் தாதா நிகழ்கால நேரத்தில் அனைத்து குழந்தைங்களையும் நிகழ்கால சங்கம யுகத்தினுடைய பிராப்திகளின் பலன்களை பார்க்க விரும்புகிறாரு. पुरुषार्थ बहुत किया, अभी पुरुषार्थ स्वतः चले, मेहनत वाला पुरुषार्थ नहीं. புருஷார்த்தம் நிறைய செஞ்சிட்டீங்க, இப்போ புருஷார்த்தம் இயல்பாக இருக்கணும், உழைக்கிற புருஷார்த்தமாக இருக்கக்கூடாது. क्या अंत तक पुरुषार्थ की मेहनत करते रहेंगे, இல்லை கடைசி வரை புருஷார்த்தத்துக்கு உழைச்சிட்டே தான் இருக்க போகிறீங்களா? संगम युग की प्राप्तियों की प्रालब्ध का अनुभव अब नहीं करेंगे तो कब करेंगे? சங்கம யுக பிராப்திகளுடைய பலனை இப்போ அனுபவம் செய்யாமல் வேற எப்போ செய்ய போகிறீங்க? भविष्य की प्रालब्ध अलग चीज़ है, எதிர்கால பிராப்தி வேறு. वो तो आपकी इस पुरुषार्थ की प्रालब्ध की परछाई, அது இப்போ நீங்கள் செய்கிற புருஷார்த்தத்தினுடைய பலனுடைய நிழல். वो तो आपके पीछे पीछे आपे ही आएगी, அது தானாகவே உங்கள் பின்னாடி வந்துடும். लेकिन विशेष बात है इस समय है प्रालब्ध प्राप्त करने की. ஆனால் முக்கியமான விசேஷமான விஷயம் என்னென்னா, இந்த நேரம் பலனோட பிராப்தியை அனுபவிக்கணும். ऐसा नहीं कोई पूछता है कैसे है, क्या हाल चाल है, तो अभी तक ये नहीं कहते हो कि पुरुषार्थ चल रहा है. அப்படி இல்லை, யாராவது கேட்குறாங்க எப்படி இருக்கீங்க, உங்கள் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்போ வரைக்கும் புருஷார்த்தம் போயிட்டே இருக்குது, புருஷார்த்தம் நடந்துகிட்டே இருக்குது, இப்படி சொல்கிறது இல்லை தானே. पुरुषार्थी तो है, लेकिन पुरुषार्थ की प्रालब्ध अभी अनुभव करो. புருஷார்த்தம் செய்கிறோம், ஆனால் புருஷார்த்தத்தினுடைய பலனை இப்போ அனுபவம் செய்யணும். वो प्रालब्ध है सर्व शक्ति संपन्न, सर्व ज्ञान संपन्न, सर्व विघ्न विनाशक मूर्त. यह अभी की प्रालब्ध भविष्य में स्वतः ही प्राप्त होगी. அதாவது பலன் என்பது அனைத்து சக்தி சம்பன்னம், அனைத்து ஞான சம்பன்னம், அனைத்து விக்ன விநாசக் மூர்த்தி. இதுதான் இப்போதைய பலன், இதுதான் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்குது. ஜெய்சே பவிஷ்ய में सिर्फ प्रालब्ध है पुरुषार्थ समाप्त. எப்படி எதிர்காலத்தில் பலன் மட்டும்தான், புருஷார்த்தம் முடிஞ்சிடும். ऐसे अभी बाकी रहे हुए हर समय में प्रालब्ध स्वरूप का विशेष अनुभव करो. ஆகையால் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் பலன் स्वरूपத்தை விசேஷமாக அனுபவம் செய்யுங்க. जब प्रालब्ध कहते हैं तो पुरुषार्थ की ही प्रालब्ध होती है. எப்போ பலன்னு சொல்கிறோமோ முயற்சிக்கான பலன் தான் அது. पुरुषार्थ किया है, முயற்சி செஞ்சிட்டோம். उस पुरुषार्थ अनुसार ही प्रालब्ध का अनुभव कर सकते हैं. அந்த நீங்கள் செஞ்ச முயற்சியோட ஆதாரத்தில் தான் பலனை அனுபவிக்கிறீங்க. लेकिन बाप दादा बच्चों से क्या चाहते हैं? ஆனால் பாப் தாதா குழந்தைங்கள்ட்ட என்ன விரும்புகிறாரு? பூछते हैं ना बाप दादा हमसे क्या चाहते. நீங்கள் கூட கேட்குறீங்க இல்லையா, பாபா எங்கள்கிட்ட என்ன விரும்புகிறாருன்னு. तो बाप दादा यही चाहते हैं कि अब थोड़े समय के लिए पुरुषार्थ के प्रालब्ध स्वरूप बन जाओ. பாப் தாதா இதைத்தான் விரும்புகிறாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்தில் புருஷார்த்தத்தோட
पालन स्वरूपமாக ஆகிவிடுங்கள். बन सकते हो कि पुरुषार्थ की मेहनत अच्छी लगती है. ஆயிடுவீங்களா அல்லது புருஷார்த்தத்துக்காக உழைக்கிறதே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? प्रारब्ध वाले बनेंगे அல்லது அனுபவிக்கிறவங்களாக போறீங்களா? अभी पुरुषार्थ कर रहा हूँ, पुरुषार्थ हो जाएगा, करके दिखाएंगे, ये शब्द समाप्त हो. இப்போ முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம், முயற்சி செஞ்சிருவோம், செஞ்சு காட்டிடுவோம். இந்த வார்த்தையெல்லாம் முடிச்சிடுங்க. கற்கே திக்காய் கியா திக்காओ, செஞ்சு காட்டுவோன்னு ஏன் சொல்கிறீங்க? செய்யுங்க. और कब दिखलाएंगे, எப்போ தான் காட்ட போகிறீங்க? क्या विनाश के समय दिखाएंगे, என்ன வினாஷ நேரத்தில் காட்டுவீங்களா? इसकी बहुत सहज विधि है कि अब मास्टर दाता बनो. இதுக்கு ரொம்ப சகஜமான விதி, மாஸ்டர் வள்ளல் ஆயிடுங்க. बाप से लिया है और लेते भी रहो, लेकिन आत्माओं से लेने की भावना नहीं रखो. ये कर ले तो ऐसा हो. பாபாட்ட வாங்குகிறோம், அது வேற விஷயம், வாங்கிட்டே தான் இருப்போம். ஆனால் ஆத்மாக்கள் கிட்ட இருந்து அடையணும், வாங்கணுன்ற பாவனை வைக்காதீங்க. இவங்க செய்யட்டும், அப்புறம் பார்க்கலாம். ये बदले तो मैं बदलूं, ये बदले तो मैं बदलूं. ये लेने की भावना. இவங்க மாறட்டும், நான் மாறுறேன். இது அடைவதற்கான பாவனை. ऐसा हो तो ऐसा हो, இப்படி இருந்தா இப்படி இருப்பேன். ये लेने की भावना, இதுவும் வாங்கிறதுக்கான பாவனை தான். ऐसा हो नहीं, ऐसा करके दिखाना, இப்படி ஆகட்டும், அப்படி இல்லை, இப்படி நான் ஆகி காட்டுவேன். हो जाए तो नहीं, लेकिन होना ही है, ஆயிடுவோம் அப்படி கிடையாது, ஆகியே தீரணும். और मुझे करना है, அதையும் நான் தான் செய்யணும். मुझे वाइब्रेशन देना है, मुझे रहम दिल बनना है, நான் வைப்ரேஷன் கொடுக்கணும், நான் கருணை உள்ளமுடையவன் ஆகணும். मुझे गुणों का सहयोग देना है, நான் தான் குணங்களின் சகயோகம் கொடுக்கணும். मुझे शक्तियों का सहयोग देना है, நான் சக்திகளுடைய சகயோகம் கொடுக்கணும். மாஸ்டர் தாத்தா பனோ, மாஸ்டர் வள்ளல் ஆயிடுங்க. लेना है तो एक बाप से लो, அடையணுமா ஒரு பாபாட்ட இருந்து அடைங்க. अगर और आत्माओं से भी मिलता है तो बाप का दिया हुआ ही मिलेगा. மற்ற ஆத்மாக்கள்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கூட பாபா கொடுத்ததை தான் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. तो दाताबन फ्रैक दिल बनो, வள்ளலாகி பரந்த உள்ளமுடையோர் ஆயிடுங்க. रहम दिल बन, अपने गुणों का अपनी शक्तियों का सहयोग दो. கருணை உள்ளம் உடையவராயிற்று தன்னுடைய குணங்கள் சக்திகளுடைய சகயோகம் கொடுங்க. इसको कहा जाता है மாஸ்டர் தாத்தா. இதைத்தான் மாஸ்டர் வள்ளல் என்று சொல்லப்படுகிறது. மகா சகயோகி, மகா சகயோகி, சகயோகி பி நீ மகா சகயோகி பனும். சகயோகி கூட கிடையாது, மகா சகயோகி ஆயிடுங்க. மகா தாத்தா பனும், மகான் வள்ளல் ஆயிடுங்க. तो समझा बाप दादा क्या चाहता है? புரிஞ்சிட்டோமா बाप दादा என்ன விரும்புகிறார்? बाप दादा अभी तक बच्चों के पुरुषार्थ की मेहनत देख नहीं सकते. बाप दादा இப்போ கூட குழந்தைங்களுடைய புருஷார்த்தத்திற்கான உழைப்பை பார்க்க விரும்பலை. डायमंड जुबली समाप्त हुई और डायमंड अभी तक बेताक बनने के पुरुषार्थ में लगे हुए. வைர ஆண்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் வைரங்கள் கரையற்றவங்களாகிறதுக்கு புருஷார்த்தத்திலே ஈடுபட்டிருக்கீங்க. डायमंड जुबली अर्थात हर ब्राह्मण आत्मा चमकता रहे. डायमंड जुबली என்றாலே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் ஜொலிக்கணும். आप सोचेंगे कि डायमंड जुबली हमारी तो थी नहीं, वो तो दादियों की हुई. நீங்கள் நினைக்கிறீங்களா டைமண்ட் ஜூப்ளி எல்லாம் தாதிக்கு தான், நமக்கெல்லாம் கிடையாது. ஆப்கி हुई या दादियों की हुई, किसकी हुई? உங்களுக்கும் நடந்ததா அல்லது தாதிகளுக்கு மட்டுமா? யாருக்கு? यज्ञ के स्थापना के कार्य की डायमंड जुबली, यज्ञ ஸ்தாபனைக்கான வைர ஆண்டு. सिर्फ दादियों की नहीं, ஸ்தாபனா के कार्य की डायमंड जुबली. தாதிகளுக்கு கிடையாது, தாதிகளுக்கு மட்டும் கிடையாது, यज्ञ ஸ்தாபனையினுடைய டைமண்ட் ஜூப்ளி. तो ब्रह्मा कुमार कुमारी सभी हो या पुरुषार्थ कुमार कुमारी हो? எல்லாரும் பிரம்மா குமார் குமாரிகளா அல்லது முயற்சி செய்யக்கூடிய குமார் முயற்சி குமாரிகளா? ब्रह्मा कुमार कुमारियाँ अर्थात जन्म लिया और ब्रह्मा बाप के साथी स्थापना के निमित्त आत्मा बने. பிரம்மா குமார் குமாரிகள் என்றாலே ஜென்மா எடுத்த உடனே பிரம்மா பாபாவிற்கு துணையாக ஸ்தாபனைக்கு நிமித்த ஆத்மாவாக ஆகுவது. तो ब्राह्मण आत्माओं को स्थापना के निमित्त बनना ही है. அப்போ பிராமண ஆத்மாக்கள் ஸ்தாபனைக்கு நிமித்தமானவர்களாக ஆகியே தீர வேண்டும். ஹை ஹி நிமித், இஸ்லே அபி மாஸ்டர் தாத்தா பனோ. நிமித்தம் ஆயிட்டீங்க, ஆனால் இப்போ மாஸ்டர் வள்ளல் ஆயிடுங்க. தான் நை கரோ லேக்கின் சகயோக் தோ, தானம் கொடுக்க வேணாம், சகயோகம் கொடுங்க.
ब्राह्मण ब्राह्मणों को दान नहीं कर सकता, सहयोग दे सकता है. பிராமணர்கள் பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டாம், சகயோகம் கொடுங்க. तो क्या कहा? அப்போ பாபா என்ன சொல்கிறாரு? மாஸ்டர் தாத்தா மகா சகயோகி பனோ, மகான் வள்ளல் மற்றும் மகான் சகயோகி ஆகுங்கள். अभी 1 साल वाला भी है तो भी समय के अनुसार अभी बचपन की बातें समाप्त करो, क्योंकि सभी बच्चे वानप्रस्थ अवस्था के समीप हो. இப்போ 1 வருட குழந்தைங்களா இருந்தால் கூட நேரத்து அனுசாரம் குழந்தை பருவத்தோட விஷயங்களெல்லாம் முடிச்சிடுங்க. எல்லாருமே வானப்பிரஸ்த நிலைக்கு அருகாமைக்கு சென்று விட்டீர்கள். समय की गति प्रमाण, ड्रामा के नियम प्रमाण और सभी की वानप्रस्थ अवस्था समीप है. நேரத்தோட வேகத்தின் அனுசாரம், நாடகத்தோட நியமத்தின் அனுசாரம் இப்போது அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை நெருங்குகிறது. आजकल के समय और सर्कमस्टेंस के प्रमाण अंतिम सेवा यही मनसा व मनोबल की सेवा है. இன்றைய நேரம் மற்றும் சூழ்நிலையினுடைய அனுசாரம் கடைசி சேவை மன்சா சேவை, மனோபலத்தின் மூலமாக சேவை. इसका अभ्यास अभी से करो. இதற்கான பயிற்சியை இப்போலிருந்து செய்யுங்க. चाहे वाणी द्वारा व संबंध संपर्क द्वारा सेवा करते हो, लेकिन अब इस मनसा सेवा का अभ्यास अति आवश्यक है. வார்த்தைகள் மூலமாக சம்பந்தம் தொடர்பு மூலமாக சேவா பண்ணுறீங்க, ஆனால் இப்போது மன்சா சேவைக்கான பயிற்சி மிக அவசியமானது. சாத் சாத் அபியாஸ் கர்த்தே சலோ, கூடவே இதை பயிற்சி செய்யுங்க. சம்ஜா क्या करना है? புரிஞ்சுதா இப்போ என்ன செய்யணும்? यह मनसा सेवा वही रंगत दिखाएगी जो स्थापना के आदि में बाप की मनसा द्वारा रूहानी आकर्षण ने बच्चों को आकर्षित किया. இந்த மன்சா சேவை தான் இந்த ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தும். அதாவது ஸ்தாபனைக்கான ஆதி நேரத்தில் பாபா மனதின் மூலமாக ஆன்மீக கவர்ச்சி மூலமாக குழந்தைங்களை ஆக்கர்ஷணத்தில் கூட்டிகிட்டு வந்தார். और मनसा सेवा के फल स्वरूप अभी भी देख रहे हो कि वही आत्माएं अभी फाउंडेशन है. இந்த மனசா சேவையினுடைய பலன் ரூபத்தை இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்த ஆத்மாக்கள் தான் இப்போ வரை அஸ்திவாரமாக இருக்காங்க. ड्रामा अनुसार ये बाप की मनसा आकर्षण का सबूत है जो कितने पक्के है. நாடகத்தின் அனுசாரம் பாபாவுடைய மனதின் ஆக்கர்ஷணத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ எவ்வளோ பக்கா குழந்தைங்க இருக்காங்க. तो अंत में भी अभी बाप के साथ आपकी भी मनसा आकर्षण, रूहानी आकर्षण से जो आत्माएं आएगी वो समय अनुसार. ஸோ கடைசி நேரத்தில் கூட இப்போது யார் பாபாவோடு இணைந்து மனதின் கவர்ச்சி ஆன்மீக கவர்ச்சி மூலமாக மற்ற ஆத்மாக்களை கொண்டு வர்றாங்களோ, அப்படி வர்ற ஆத்மாக்கள் நேரத்தின் அனுசாரம் समय कम, मेहनत कम और ब्राह्मण परिवार में वृद्धि करने के निमित्त बनेंगी. குறைவான நேரத்தில் குறைவான உழைப்பில் பிராமண பரிவாரத்தில் விருத்தி ஏற்படுத்துறதுல நிமித்தமாக இருப்பாங்க. वही पहले वाली रंगत अंत में भी देखेंगे. அந்த முதல்ல வந்த அந்த ஜொலிப்பை இப்போவும் பார்ப்பீங்க. जैसे आदि में ब्रह्मा बाप को साधारण ने देख श्री कृष्ण के रूप में अनुभव करते थे. எப்படி ஆதி காலத்தில் பிரம்மா பாபாவை பார்க்கல, ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தில் தான் எல்லாரும் அனுபவம் பண்ணாங்க. சாட்சாத்கார் அலக் சீஜே, சாட்சாத்காரம் என்பது தனிப்பட்டது. लेकिन साक्षात स्वरूप में श्री कृष्ण ही देखते खाते पीते चलते थे. ஆனால் கண்கூடான ரூபத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராவே அவரை பார்த்தாங்க, அவரோட சாப்பிட்டாங்க, அவரோட குடித்தாங்க, அவரோடையே வாழ்ந்தாங்க. ऐसा है ना? அப்படிதானே? तो स्थापना में एक बाप ने किया. அப்போ ஸ்தாபனை நேரத்தில் ஒரு பாபா தான் இந்த மாதிரி எல்லாருக்கும் அனுபவம் கொடுத்தார். अंत में आप बच्चे भी आत्माओं के आगे साक्षात देवी देवता दिखाई देंगे. இறுதி நேரத்தில் குழந்தைங்களாகிய நீங்கள் கூட ஆத்மாக்களுக்கு முன்பாக சாட்சாத் தேவி தேவதா ஸ்வரூபத்தில் தென்படுவீர்கள். ये समझेंगे ही नहीं कि ये कोई साधारण है. இவங்க சாதாரணமானவங்கன்னு உங்களை யாரும் அப்போ நினைக்க மாட்டாங்க. वही पूज्यपन का प्रभाव अनुभव करेंगे. பூஜ்ய நிலைக்கான அந்த பிரபாவத்தை எல்லாரும் அனுபவம் செய்வாங்க. तब बाप सहित आप सभी के प्रत्यक्षता का पर्दा खुलेगा. அப்போது தான் பாபா சகிதம் உங்கள் அனைவருடைய பிரத்யக்ஷதா என்ற திரை விலகும். अच्छा, நல்லது. वरदान, कर्म योग की स्टेज द्वारा कर्म भोग पर विजय प्राप्त करने वाले विजयी रतन भव.
கர்ம யோகத்தின் நிலை மூலமாக கர்ம வினையின் மீது வெற்றி அடையக்கூடிய வெற்றி रत्नम भव। कर्मयोगी बनने से शरीर का कोई भी कर्म भोगना का अनुभव नहीं कराता है। कर्म योगिया இருக்கிறப்ப शरीरத்தோட எந்த கர்ம வினையும் அனுபவிக்கிற ரூபத்தில் உங்களுக்கு அனுபவம் ஆகாது। मन में कोई रोग होगा तो रोगी कहा जाएगा, अगर मन निरोगी है तो सदा तंदुरुस्त। மனசில் ஏதாவது வியாதி வந்தாதான் அவங்கள வியாதியஸ்தர்னு சொல்லணும், இல்லைன்னா அவங்கள ஆரோக்கியமானவர்கள்னு தான் சொல்லணும்। सिर्फ शेष शैया पर विष्णु के समान ज्ञान का सिमरन कर हर्षित होते मनन शक्ति द्वारा और ही सागर के तले में जाने का चांस मिलता है। உடல் வியாதி நேரத்தில் அந்த பாம்பு படுக்கையில் விஷ்ணுவுக்கு சமம் ஞானத்தை சிந்தனை செய்து அப்படியே அந்த மனநத்திலேயே மகிழ்ச்சியாக இருந்து கடலோட ஆழத்தில் செல்வதற்கான வாய்ப்பு அப்போ உங்களுக்கு கிடைக்குது। ऐसे कर्म योगी ही कर्म भोग पर विजय प्राप्त कर विजयी रतन बनते हैं। இப்படிப்பட்ட கர்ம யோகி தான் கர்ம வினையின் மீது வெற்றியடைந்து வெற்றி ரத்தினமாக ஆகின்றார்கள்। ஸ்லோகன் साहस को साथी बना लो तो हर कर्म में सफलता मिलती रहेगी। சாகசம் துணிவை துணைவனாக்கி விடுங்கள், அப்போது ஒவ்வொரு கர்மத்திலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும்। அவ்யக்த சமிக்கை। இப்போது நேரத்தின் சேமிப்பு, சங்கல்பங்களின் சேமிப்பு, சக்திகளின் சேமிப்பு, இதற்கான திட்டத்தை உருவாக்கி இடையிடையில் பிந்து ரூப ஸ்திதியில் இருப்பதற்கான அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள்। இந்த ஸ்திதியில் இருப்பதன் மூலம் எந்த ஒரு துர் ஆத்மா மற்றும் ஈவில் சன்ஸ்காரத்தினுடைய தாக்கம் உங்கள் மீது யுத்தம் செய்ய முடியாது। உங்களுடைய இந்த சக்தி ஸ்வரூபமே துர் ஆத்மாக்களுக்கு கூட முக்தியை கொடுக்கும்। ஆனால் அவர்களை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்து முக்தி அடைய வேண்டும்। அச்சா, ஓம் சாந்தி।